பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: உங்களது நிழல் போல கர்த்தர் உங்களோடு வருகிறார். ஆதார வசனம் ஏசாயா 41 வசனம். நான் உனக்கு துணை நிற்கிறேன். தேவ சகாயம் பெற்ற மக்களே, திடீரென்று கர்த்தர் நம்மை பார்த்து நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று ஏன் நம்மை பார்த்து சொல்ல வேண்டும்? பெற்றோர்கள் பிள்ளைகளை பார்த்து, போ, தைரியமா போ, துணிச்சலோடு செய், அப்பா அம்மா இங்கே தானே இருக்கிறோம், உன் அருகிலேயே இருக்கிறோம் என்று ஏன் சொல்லுகிறார்கள்? பிள்ளைகள் பயப்படுகிறார்கள். அதே போலத்தான் இந்த செய்தியை தினமும் தவறாமல் கேட்டு தியானித்து கர்த்தரின் கிருபை பெற்று தெய்வ குரல் கேட்டு நடந்து வரும் மக்களே, உங்களுக்கு ஏதோ ஒரு பயம் என்று பிடித்து கொண்டது. ஏசாயா 41 வசனத்தை வாசித்து பார். இந்த வசனம் என்ன சொல்கிறது? மனிதர்களுடைய ஒத்தாசை, உதவி, சகாயம் கிடைச்சது. கர்த்தரை கொஞ்சம் மறந்து விட்டீர்கள். தினமும் தேடுவதிலிருந்து கொஞ்சம் விலகி போனீர்கள். அந்த உதவி, மனித சகாயம் பாதியிலேயே நின்றுவிட்டது. முழுவதும் உங்களுக்கு கிடைக்க வேண்டுமானால் நீங்கள் அவர்கள் சொல்வதை கேட்க வேண்டும். அடிமைத்தனம். உங்களை விலக்கி வாங்கினது போல நடத்துகிறார்கள். இதை நீங்கள் கொஞ்சமும் எதிர்பார்க்கலை. உதவியை நிறுத்தி கொண்டார்கள். இப்பொழுதுதான் உங்களுடைய அகக்கண் திறக்கப்பட்டு விட்டது. ஐயோ, இவர்களையே நம்பி கர்த்தரை விட்டு விட்டேனே, கோபித்து கொள்வாரோ, சகாயம் செய்ய மறுத்து விடுவாரோ, மன்னிக்க மாட்டாரோ? ஒரு குற்ற மனசாட்சி, ஒரு பயம், ஃபியர் ஆஃப் கில்ட். வெளியில் யாரிடம் நீங்கள் சொல்லவில்லை, உங்களுக்குள்ளேயே போராட்டம். இதை பார்த்துத்தான் கர்த்தர் நீங்கள் கூப்பிடாமலேயே வந்து அருகில் நின்று, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன், என் வலது கையால் உன்னை தாங்குவேன், உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். யாருக்கு பயந்து கொண்டிருக்கிறார்? மனிதர்களை நம்புவதை பார்க்கல, பிரபுக்களை நம்புவதை பார்க்காலும் கர்த்தர் மேல் பற்றுதலாக இருப்பது நலம் என்று உங்களோடு தான் பேசுகிறார். இவர்கள் செய்த உதவிக்கு என் வாழ்க்கையே பணயமாக வைத்து விடுவார்களோ என்று நீ பயப்படுகிறாய். நான் உன்னை அவர்கள் கையில் விடமாட்டேன் என்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார். அவர்கள் ஒன்றுமில்லாமல் போய்விடுவார்கள். நீ தேடினாலும் அவர்களை காண மாட்டாய். நான் உனக்கு துணை நின்று இவ்வளவையும் செய்வேன் என்று இன்று இப்பொழுது உங்களை பார்த்து பேசி கொண்டிருப்பது தான் இந்த செய்தி. ஏசாயா 41 10, 11, 12, 13 வசனங்களை நேரம் இருந்து எடுத்து வாசித்து பாருங்கள். நீ எனக்கு பயப்படாதே, தண்டித்து விடுவோனோ என்று நீ பயப்படாதே. என்னை குறித்து நீ இப்படி பயப்படாதே. நான் உன்னை மன்னித்தேன். என்னிடத்து திரளான மன்னிப்புகளும் உண்டு, இரக்கங்களும் உண்டு, புது வாழ்வு அமைத்து தருகிறேன் என்கிறார். இதை நம்புவதற்கு இடரலாக இருந்தால் வேதத்துள்ள சாட்சிகளை பார். அவர்களுக்கு செய்த நான் இன்று உனக்கும் செய்வேன். பயந்து கொண்டு சந்தேகப்பட்டு கொண்டு வந்த மோசேயை நான் பலப்படுத்தி பயம், சந்தேகத்தை நீக்கி அவன் கையில் இருந்த சாதாரண கோல், ஆடு மேய்க்கிற கோலை கொண்டு அதை மாற்றி தெய்வக்கோளாக மாற்றி, தேவக்கோளாக மாற்றி அவன் மூலமாகவே அற்புதங்கள், அடையாளங்களை நான் செய்யவில்லையா? பகைவனுக்கு பயம் உண்டாக நான் செய்யவில்லையா? 10 வாதைகளை எகிப்தின் மக்களுக்கு நான் செய்யவில்லையா? இஸ்ரவேல் மக்களை நான் மீட்டு கொள்ளவில்லையா? யோசித்துப்பார் என்று உங்களை பார்த்து கேட்கிறார். மோசே மூலமாக அத்தனை இஸ்ரவேல் மக்களுக்கு நான் விடுதலை கொடுக்கவில்லையா? மோசேனுடைய பெயரை நான் பிரஸ்தாபப்படுத்தவில்லையா என்று கேட்கிறார். வாக்கு கொடுத்தேன். என்ன வாக்கு? மோசேயிட்ட ஒரு வாக்கு கொடுத்தேன். இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன் மோசேயோடு. பூமி எங்கும் எந்த ஜாதிகளிலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன். உன்னோடே கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்தியை காண்பார்கள். உன்னோடே கூட இருந்து நான் செய்யும் பெரிய காரியம் பெரிய பயங்கரமாக இருக்கும். இது யாத்திராகம் 34 வசனத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதைத்தான் கர்த்தர் என்று உங்களோடு சொல்கிறார். நான் உன்னோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன், இரத்த உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன். இனி வேறொரு புதிய உடன்படிக்கை அவசியம் இல்லை. நான் உன்னோடு இருந்து பெரிய காரியம் செய்வேன். அது பயங்கரமாக இருக்கும். உனக்கும் பயங்கரமாயிருக்கு, எதிரிக்கும் பயப்படுவான் என்று சொல்லுகிறார். இந்த வாக்கு ஏதோ 1-2 நாட்கள், சில மாதங்கள், சில வருடங்களுக்கு மாத்திரம் என்று எண்ணி விடாதீர்கள். நீங்கள் இந்த பூமியில் இருக்கும் வரை இந்த வாக்கு செயல்பட்டு கொண்டே இருக்கும். அதனுடைய வேலையும் முழுமையும் செய்யாமல் அது வெறுமனே திரும்புவது இல்லை.
நீங்கள் செய்வது என் தகப்பனிடம் திரளான மன்னிப்புகளும் இரக்கங்களும் உண்டு, நான் பெற்றுக்கொண்டேன், இதோ எனக்கு துணையாக நின்று சகலத்தை செய்வார் என்ற குழந்தையைப் போல நம்பி அப்படியே நடந்து கொண்டிருக்கிறது என்னுடைய எல்லையில். என் கண்ணுக்குத்தான் தெரியவில்லை, ஆனால் என்னுடைய எல்லையில் அவர் காரியம் செய்து கொண்டு இருக்கிறார் என்ற நிச்சயத்தை உங்கள் உணர்விலே, பேச்சிலே, காரியத்திலே காட்ட வேண்டும். தைரியமாக இருந்து காட்ட வேண்டும். எதை வைத்து இவர்கள் இவ்வளவு தைரியமாக இருக்கிறார்கள் என்று மற்றவர்கள் பார்த்து குழம்ப வேண்டும். அந்த அளவுக்கு தைரியமாக இருக்க வேண்டும். இனி 2 பயங்கள் உங்களுக்கு உண்டு. அது என்னவென்றால், என்னுடைய முந்தின வாழ்வு அவ்வளவு சிறந்ததல்ல, நான் சபைக்கு போகிறதில்லை, சரியாக வாசிக்கிறதில்லை, கீழ்ப்படுகிறதில்லை, இதெல்லாம் ஆண்டவர் கணக்கு கேட்பாரோ? என் பெற்றோருக்கு சுகர் உண்டு, பரம்பரை வியாதிகள் சில உண்டு, சாபம் இருக்கிறது என்று சொல்கிறார்கள், அதெல்லாம் எனக்கு என் பிள்ளைகளுக்கு வந்து விடுமோ? இப்படி பயந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த வினாடியை அதையும் துடைத்து தூர எரிந்து விடுங்கள். ஆனால் நீங்கள் ஒன்று செய்ய வேண்டும். எதெல்லாம் நான் செய்யவில்லை என்று சொன்னீர்களோ அதை நீங்கள் செய்ய வேண்டும். சபைக்கு ஒழுங்காக போக வேண்டும். இனி முறையாக வேதத்தை வாசிக்க வேண்டும். ஒரு நேரம் எடுத்து ஜெபிக்க வேண்டும். தைரியமாக இருக்க வேண்டும். பாடுகள், கஷ்டங்கள், வேதனைகள் வாழ்வில் ஒரு பக்கம், ஒரு பகுதி என்று அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை இடது கையால் வலது கையால் தள்ளிவிட்டு நீங்கள் நடவுங்கள். தைரியமாக இருக்க வேண்டும். காத்திருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இது நீங்கள் செய்துதான் ஆக வேண்டும். அதற்காக பயப்பட வேண்டியதில்லை. ஆனால் இதை நீங்கள் செய்ய வேண்டும். இதை செய்யாதனால் தண்டித்து விடுவாரோ என்று பயப்படாதீர்கள். தண்டிக்க மாட்டார், நினைப்பூட்டுகிறார். குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யான விடுதலை உங்களுக்கு உண்டு. கர்த்தர் அரைகுறையாக செய்கிறவர் அல்ல. பாதியிலே என்னால் முடியவில்லை என்று விட்டுவிட்டு போகிறவர் அல்ல. முற்றும் முடிய ரட்சிக்கிறவர். அப்படி என்றால் முற்றும் முடிய வெற்றியை கொடுத்து உங்களை கரை சேர்க்கிறவர் என்பது. அதுவரை அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. முற்றிலும் ஜெயம் கொடுக்கிறவர். 2 நாளாகும் 33ஆம் அதிகாரத்தை மனேசை என்று ஒருவரை பற்றி, எசேக்கியாவுடைய மகன் மனேசையை பற்றி படித்து பாருங்க. மகா மோசமான மன்னன். அவரை போல ஒருத்தர் இல்லவே இல்லை இஸ்ரவேலில். அப்படி ஆண்டவருக்கு வேண்டாத காரியங்கள் தலைகீழாக செய்து கொண்டிருந்தான். அவனை எதிரிகள் கையில் விலங்கிட்டு அவனை இழுத்து கொண்டு போகும்போது அந்த நேரத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறான். கர்த்தர் மனம் இறங்கி அவனுக்கு விடுதலை கொடுத்து மறுபடியும் எருசலேமில் சேர்க்கிறார். அவ்வளவு மோசமானாம் இல்லையே. அவரையே மன்னித்து மறுவாழ்வு தந்தார் என்றால், ரட்சிக்கப்பட்டு உடன்படிக்கையின் பிள்ளையாகி உங்களுக்கு அவர் செய்வது எவ்வளவு நிச்சயம். நிச்சயமே நிச்சயம். உங்களுக்குள் இருக்கும் எல்லா விதமான பயத்தை போக்கி பின் உங்களை திடப்படுத்தி, உங்கள் ஆத்துமாவை திடப்படுத்தி, உங்கள் சரீரத்தை பலப்படுத்தி, உங்கள் எதிரிகளை உங்கள் கண்கள் முன்பாக துரத்தி, இதுதான் உங்களுக்கு அடையாளம். நீங்கள் திடப்பட்டு உங்களை அறியாமல் எதுவுமே நடக்காமல் இருக்கும்போது உங்கள் மனதை திடப்படுகிறது அல்லவா? ஆண்டவர் வந்துவிட்டார், கையில் எடுத்துக்கொண்டார் என்பதுதான் அடையாளம். பின் உங்களை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வழி நடத்துகிறார். தாவீது சொல்கிறான், நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கு என்னை நீங்களாக்கி விட்டார். கேட்டீர்களா? 1-2 சகல பயம். அவனு எப்பேற்பட்ட அவனுக்கும் பயம் இருந்தது பாருங்க. எல்லாருக்கும் பயம் இருக்கும். அது நிலை கொண்டு விடுச்சக்கூடாது, அதை சொத்தாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது. சங்கீதம் 34:4. அதை இதோடு அவன் நிற்கவில்லை. அவன் சொல்லுகிறான் சங்கீதம் 138:3, நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னை திடப்படுத்தி என் ஆத்மாவை தைரியப்படுத்தினார். சங்கீதம் 138:8 உங்களுக்கு எல்லாரும் தெரிந்த வசனம்தான். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். செய்தாரா இல்லையா? ராஜாவாக்கினாரா இல்லையா? அப்படித்தான் உங்களுக்கும் பயத்தை நீக்கி உங்களை பலப்படுத்தி உங்களுக்கென்று வைத்திருக்கிற அந்த நல்ல திட்டங்களை நிறைவேற்றி தான் கரிசனமும் அன்பும் உள்ள தகப்பன் என்பதை உங்களது வாழ்வின் மூலம் உலகத்திற்கு காட்டவே விரும்புகிறார். இன்று உங்களிடம் இந்த வாக்கியத்தை சொல்கிறார். என்ன சொல்கிறார்? 41:14, ஏசாயா 41:14. பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். உங்களிடம் எத்தனை கேள்விகள் இருந்தாலும் கர்த்தரிடம் கேளுங்கள். எத்தனை சந்தேகங்கள் இருந்தாலும் அவரிடம் கேளுங்கள். உங்களுக்கு புரியும்படியாக பதில் கொடுப்பார். கர்த்தரை மனிதர்கள் லிஸ்ட்டு சேர்த்து விடாதீர்கள். ஜபிக்கலாம். அப்பா பிதாவே, என் கரத்தை பிடித்து கொள்ளுங்கள், எனக்கு போதியுங்கள், நடக்க வேண்டிய வழியை நடத்துங்கள், காட்டுங்கள். அடியானை உங்கள் கிருபையை பற்றி கொண்டு உங்களை மகிமைப்படுத்தி வாழ விரும்புகிறேன். விருப்பத்தை நிறைவேற்றுங்கள். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இன்றைய சிந்தனைக்கு, என்னை கரம் பிடித்தவர், எனக்குள் இருப்பவர் பெரியவர். அவர் பூமியை அந்தரங்கத்தில் தொங்க விட்டவர். என் வாயின் வார்த்தைகளை நான் கவனமாயிருந்து அவரை துதிப்பதும் நன்றி செலுத்துவதுமே என்னுடைய வேலை. இதில் நான் ஜாக்கிரதையாயிருப்பேன். ஆமேன். அல்லேலூயா.